الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته وأحبابه أجمعين أما بعد قال الله ربنا جل وعلا في محكمه تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين وقال ربنا جل وعلا أيضا وإذا مرضت فهو يشفين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنية إلى آخر الحديث. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கணவான்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு மனிதன உலகத்துல படைச்சு மனிதன் உலகத்தில் எப்படி வாழணும், மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தில் எப்படி அமையணும், உடலியல் ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உளவியல் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டங்களிலேயும் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் என்பதை ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு குர்ஆனின் மூலமாகவும் நபி அவர்களை அனுப்பி நபி அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தி இந்த உம்மத்துக்கு பரிபூரணமான ஒரு தீன அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்துக்கு ஏனைய மதங்கள் மார்க்கங்களை போல இந்த உம்மத்துக்கு எதிலையும் எந்த வகையிலையும் குறைபாடுகள் இல்லவே இல்லை. இந்த உம்மத் யாரிடத்திலையும் எப்பையும் எங்கேயும் கை நீட்ட வேண்டிய தேவையும் கிடையாது. யாருடையவும் எந்த வகையான பிச்சைகளுக்கும் இந்த உம்மத்துக்கு தேவை கிடையவே கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்றைய நாள் உங்களுக்கு நாங்க எங்கட தீன பரிபூர்ணமாக ஆக்கி தந்துட்டோம். இந்த தீனுல் இஸ்லாத்தை தான் நாங்க தீனாக இஸ்லாமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பரிபூரணமான தீன்ல எந்த வகையிலையும் மனிதனுக்கு குறைபாடு கிடையவே கிடையாது. கனிமாலே, மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று விஷயங்கள் தான் மிகப்பெரிய நிஅமத். முதலாவது விஷயம், அவனுக்கு முழுமையான ஆகிரத்துடைய வெற்றிக்கு எது தேவையோ அது பரிபூரணமாக கிடைக்கிறது. இரண்டாவது விஷயம் கனிமாலே, துன்யாவுடைய வாழ்க்கையில உடலாலையும் உள்ளத்தாலையும் எல்லா கட்டங்கள்லையும் எதுல நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் இருக்குதோ இது பரிபூரணமாக அடைகிறது. மூணாவது கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரெண்டு விஷயங்களும் அடைகிறதுக்கு எது சரியான வழியோ அதை மனிதன் சரியாக தெரிவு செஞ்சு கொள்றது. இந்த மூன்று விஷயம் கிடைக்கும் என்றால் மனிதனுக்கு பரிபூரணமான நிஅமத் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைச்சாச்சு. கண்ணியமான இந்த மூன்று விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய தீன்ல மட்டும் தான் வச்சிருக்கிறான். இதனாலதான் நாங்க அதிகமா இந்த எலான கேட்டிருப்போம், பரிபூரணமான வெற்றியை அல்லாஹ் தீன்ல தான் வச்சிருக்கிறான். கனிமல தீன் என்றா என்ன என்று கேட்கிற நேரம் கனிமகளே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட வழிமுறைக்கு மாற்றமான ஒன்று தீனாக இருக்க முடியாது. அப்படி என்றா என்ன கருத்தண்டா, நபியுடைய வழிமுறைக்கு மாற்றம் என்றா கனிமல்ல அதுல தீன் இல்லை என்று இருக்கும் என்றா அதுல உடலுக்கும் ஆரோக்கியம் இல்ல, அதுல உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் இல்ல, அதுல மனித வாழ்க்கையில எந்த கட்டத்திலையும் ஆரோக்கியமும் கிடையாது, சுகமும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது, மன அமைதியும் கிடைக்காது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதனாலதான் திப்புன் நபவி நபியவர்களுடைய மருத்துவம் என்ற அடிப்படையில நபியவர்களால் காட்டப்பட்ட மருத்துவ வழிமுறைகள் என்கின்ற அடிப்படையில கனிமலை இன்றைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் எனக்கு தந்திருக்கிற தலையங்கம் என்னண்டா, ருக்யத்து ஷர்இய்யா, ஷரியத்துடைய முறையில இருக்கக்கூடிய ஷரியத் சொல்லக்கூடிய ஓதி பார்க்கக்கூடிய ஓதல்கள் என்னென்ன, அதால என்ன செய்ய முடியும், என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, எதெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் செய்ய முடியாது, அது எப்படி செய்யணும், அது செய்யறதனுடைய முறை என்ன.
கண்ணியமான சோதனை பால்கவான்களே, இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் சில நோய்கள் சில பிரச்சனைகள் வருது, இது வரக்குள்ள நாங்க நினைக்கிறோம் இதுக்கு மருந்து இதுதான், இதுக்கு மருந்து இதுதான் என்று சொல்லி ஒரு சில பெனடால்ஸ் அல்லது ஒரு சில டேப்லெட் இதுலதான் இதற்கு மருத்துவம் இருக்குது என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சோதனை பால்கவான்களே, ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு ஹம்மன் வாலு அல்லாஹ் மன்னிக்கணும். கண்ணியமாகலே, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கைசேதம் என்னண்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆன்ல நாங்க மனிதர்களுக்கு குர்ஆன்ல ஷிஃபாவை இறக்கி வச்சிருக்கிறோம், அது மட்டும் இல்ல ரஹ்மத்தையும் இறக்கி வச்சிருக்கிறோம். கனிமகளே, இந்த குர்ஆன் ரெண்டு விஷயத்தையும் செய்யும். குர்ஆன் ஷிஃபாவையும் கொண்டு வந்து சேர்க்கும், குர்ஆன் ரஹ்மத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். கனிமகளே, உலமாக்கள் இந்த ரெண்டுக்கும் ரெண்டு வகையான விளக்கம் சொல்றாங்க. ஒன்று உடலுடைய ஆரோக்கியம், ரஹ்மத் என்றது என்னண்டா உள்ளத்தினுடைய ஆரோக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சொத்து சுகம் இருக்குது, ஆனால் உள்ளத்துல நிம்மதி இல்ல. எல்லா வகையான நியமத்தும் இருக்குது, ஆனால் உள்ளம் நிம்மதி இழந்திருக்குது. எதிலையும் சந்தோஷம் இல்ல, எதிலையும் ஒரு உள்ளத்துல நிம்மதியான நிலைமை இல்லாம இருக்குது. இதுக்கு காரணம் என்னண்டா, மேலான கண்ணியமான சோதனை பாலகனான்களே, இன்னைக்கு குர்ஆனை விட்டு தூரமாகிட்டோம். இன்னைக்கு குர்ஆன் எங்களுக்கு இன்பமாக இல்ல, குர்ஆன்ல எங்களுக்கு டேஸ்ட் இல்ல. ஒவ்வொரு நாளும் பத்திரிகை படிக்கிறதுல இருக்கிற இன்பம் ஒவ்வொரு நாளும் ஓதுற சூரா யாசீன்ல இல்ல. ஒவ்வொரு நாளும் நாங்க பாக்குற நியூஸ் பேப்பர்ல இருக்கிற இன்பம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய குர்ஆன்ல இல்ல. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் பாக்குற நியூஸ்ல இருக்கிற இன்பம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை திறந்து ஓதுறதுல இல்ல. ஏன் கண்ணியமான சோதனை பால்கனான்களே, இதுக்கு காரணம் என்னண்டா, குர்ஆன் தானே என்கின்ற சிம்பிளான கணக்கெடுப்பு, அப்படி ஒரு எண்ணம். குர்ஆன் தானே என்கின்ற ஒரு அலட்சியமான ஒரு எண்ணம். மேலான கனிமகளே, குர்ஆன் எப்படிப்பட்ட சாமான்டா, உலகத்தில் அல்லாஹுடைய நேரடியான ஒன்று இருக்குமெண்டா அது குர்ஆன் மட்டும் தான். குர்ஆன் கனிமகளே, இது உலகத்தில் ஏனைய வஸ்துக்களை போல அல்ல. குர்ஆன் ஒரு படைப்பு அல்ல கனிமகளே, அது அல்லாஹுடைய ذاتிலிருந்து வந்தது, அது அல்லாஹுடைய கலாம். அது பூமியில இதுக்கு நிகராக ஒன்று கிடையவே கிடையாது. இந்த குர்ஆன் கனிமகளே உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்துக்கு மட்டுமல்ல, வீடுகள்ல மட்டுமல்ல, தொழில் துறவுகள்ல மட்டுமல்ல, அனைத்திலையும் குர்ஆன் ஷிஃபாவை கொண்டு வந்து சேர்க்கும், குர்ஆன் ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கனிமான சோதனை பாலகனான்களே, இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய வீட்டுல ஒவ்வொரு நாளும் மக்ரிபுக்கு பின்னால சூரா வாக்கியா ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு வறுமை வரவே வராது. கனிமன் எத்தனை பேருக்கு இதுல யக்கீன் வந்துச்சு, எத்தனை பேர் இதுல தொடர்ச்சியாக ஓதி வாரோம், எத்தனை பேர் வீட்டுல இதை பழக்கி வச்சிருக்கிறோம். இதுக்கு மாற்றமாக இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லி உங்களுக்கு நீங்க அப்படி இப்படி ஆகிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சேமிச்சு வைங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு உதவும், அவங்களுக்கு உதவும், உங்களோட பிச்சனங்களுக்கு உதவும் என்று எத்தனையோ திட்டங்கள், அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஆனால் சூரா வாக்கையாவுல நம்பிக்கை இல்லை. மேலான கண்ணியமாகலே, சூரா வாக்கையாவுல நம்பிக்கை இல்ல. இது மாதிரி சூரா ரஹ்மான், சூரா யாசீன், இது மாதிரி எத்தனையோ சூறாக்கள் சொல்லிக் கொண்டே போக முடியும். ஒவ்வொரு சூறாக்களுடைய சிறப்புகளும். மேலான கண்ணியமால என்ன சொல்ல வாரண்டா, ருக்யத்து ஷர்இய்யா என்று சொல்ற நேரம் இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் என்னமோ ஓதுறாங்க போல. ஒன்றும் இல்ல கண்ணியமாகலே, என்னமோ ஓதுறதாக இருந்தால் என்னமோ ஓதி ஒருத்தர் ருக்யா செய்யறாருண்டா கண்ணியமால அது ருக்யத்து ஷர்இய்யாவாக மாறாது. ருக்யா ஷர்இய்யா என்றா என்ன, அது எதுவெல்லாம் அதற்குள்ள அடங்கு வேண்டா. முதலாவது குர்ஆன் அடங்கும், இரண்டாவது நபி அவர்கள் மூலமாக சொல்லி தரப்பட்ட துஆக்கள் அடங்கும், மூணாவது அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அடங்கும். இந்த மூணும் இல்லாம கனிமாகலே ஏனைய ஒன்று அடங்குதண்டா அல்லாஹ் இடத்துல நேரடியா கேட்கக்கூடிய துஆவாக இருக்கணும். அப்படியும் இல்லை என்று இருந்தா அதுக்கு மேல இன்னும் ஒன்று பங்கு, இன்னும் ஏதாவது ஒன்றை வச்சு ஓதி பார்க்க இயலுமான்னு கேட்டா வேற எந்த வகையிலையும் ஓதி பார்க்க இயலாது. கனிமகளே, அது இல்லாத வேறொண்ட வச்சு ஓதி பாக்குறாங்க, அதை ஓதுறாங்க, இது ஓதுறாங்க, அது மூலமா இதன் மூலமா ஓதி என்னமோ ருக்யா செய்யறாங்க என்று இருந்தால் அந்த ருக்யா அது ஷர்இய்யாவாக மாறாது. கனிமல் ஒன்று சிலவங்க ஓதி பாப்பாங்க, என்னென்னமோ ஓதுவாங்க. ஒருத்தர் ஓதினாரு, நானும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சாரு, இடையில என்னென்னமோ பேர்கள் வருது, யார் யாரும் அந்நிய மதத்தவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளுடைய பேர்களை சொல்றாரு. கேட்டா சொல்றாரு இது மலையாள மந்திரம் என்றாரு. அல்லாஹு அக்பர். மேலான கண்ணியமான சோதனை பால்கனான்களே, இதெல்லாம் ருக்யா ஷர்இய்யா அல்ல, இதெல்லாம் ருக்யா குஃப்ரியா, ருக்யா ஷிர்கியால வந்து சேரும்.
எனவே கண்ணியமானவர்களே, எதெல்லாம் இந்த 3 நாளுக்கு மாற்றமாக இருக்குதோ இது எதை கொண்டு ஓதி பார்க்க முடியாது. அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, எதற்கெல்லாம் ஓதி பார்க்கலும், எதற்கெல்லாம் ஓதி பார்க்கலும். இன்னைக்கு சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிற ஜின் ஷைத்தான் வந்தா தான் ஓதி பார்க்கணும், கெட்ட சூனியம் கண்ணூறு நடந்தா தான் ஓதி பார்க்கணும், வேற எதுக்கும் ஓத தேவையில்ல என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி நபி இடத்துல வாராரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை சிறையில, அதாவது சிறை கைதியாக புடிச்சு கொண்டு போயிட்டாங்க என்று சொல்றாங்க. தெரிஞ்ச சம்பவம் தான். நபி அவங்க சொல்லி கொடுக்கறாங்க, நீங்க 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்கின்றத ஓதி வர சொல்லுங்க. இந்த சஹாபி ஓதி வராரு. அதுக்கு பின்னால அவருடைய கையில கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலி அது பிஞ்சிச்சு, அது கலண்டிச்சு. அவர் அப்படியே வந்தாரு. அவர் ஒட்டகங்களையும் சேர்த்து அப்படியே தள்ளி கொண்டு வந்தாரு. நபி அவங்க சொன்னாங்க, அவருக்கு அந்த ஒட்டகங்கள் அனைத்தும் கனிமத்தாக ஆகிவிட்டது என்று சொன்னாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சாதாரண துஆக்கள், சின்ன சின்ன துஆக்கள், இது ஒவ்வொன்றும் ஒரு ருக்யா தான். அதனால்தான் ஏற்கனவே சொன்னேன், ருக்யத்து ஷர்ஈயாண்டா நபியுடைய எல்லா துஆக்களும் அடங்கும். ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போறாரு, அங்கேயும் ருக்யா ஷர்ஈயா இருக்குது. ஒருத்தர் டாய்லெட்ல இருந்து வெளியே வராரு, அங்கேயும் ருக்யா ஷர்ஈயா இருக்குது. ஒருத்தர் அவர் செருப்பு போடுறாரு, அங்கேயும் ருக்யா ஷர்ஈயா இருக்குது. ஒருத்தர் திருமணம் முடிக்கிறாரு, அங்கேயும் ருக்யா ஷர்ஈயா இருக்குது. ஒருத்தர் வாகனம் வாங்குறாரு, அங்கேயும் ருக்யா ஷர்ஈயா இருக்குது. ஒருத்தர் அதாவது தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர போறாரு, அங்கேயும் ருக்யா ஷர்ஈயா இருக்குது. மேலான கனிமகளே, இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில நோய்கள், சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் அதை வார்த்தைகளால சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும் கனிமகளே. ஒரு இடத்துல இந்த சப்ஜெக்ட பேசக்கொள்ள ஒரு பெண்மணி கேட்டாங்க, ஹஜ்ரத், நான் ஒரு நாளைக்கு 50 ரக்காத் தொழுகிறேன், 50 ரக்காத் தொழுகிறேன், எனக்கு அப்படி ஜின் ஷைத்தான் வருமா, எனக்கு சூனியம் எல்லாம் நடக்குமா, நான் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் தஹஜ்ஜுதிலே தொழுகிறேன் என்று சொல்றாங்க. கனிமாலே, மக்களுடைய சிந்தனை அப்படி இருக்குது, நான் இப்படி இபாதத் செய்றேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், எனக்கு இது வர முடியுமா? கனிமாலே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி, இந்த நபியுடைய அந்தஸ்து என்ன, இந்த நபியுடைய கண்ணியம் என்ன? மேலான கண்ணியமான சகோதரர்களே, பாலகனான்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மானு மிஅராஜுக்கு அழைக்கிறான். கிட்ட கூப்பிட்டு அல்லாஹ் சலாம் சொல்றான் நபி அவங்களுக்கு. இப்படிப்பட்ட கண்ணியமான நபி, மேலான கண்ணியமாகலே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அந்த நபியை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதர் இன்றைக்கல்ல கியாமத் வரைக்கும் வர முடியாது. ஒரு படைப்பு கூட கிடையாது. ஹஜ்ரத் ஜிப்ரீலும் நபிக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, ஹஜ்ரத் மீகாயிலும் நபிக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட்டுக்கு போகும்போது உட்கார்ந்து நின்று துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். யா அல்லாஹ், குபுஸ் கபாயிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான்களிடத்திலிருந்து நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் என்று துஆ செஞ்சாங்க. இந்த நபி இவ்வளவு பெரிய இபாதத்துடைய நபி, இவ்வளவு பெரிய அல்லாஹுக்கு நெருக்கமான நபி ஓதுற துஆ, யா அல்லாஹ் என்னையும் ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாத்துரு. அல்லாஹு அக்பர். அந்த நபிக்கு முன்னால எங்களோட இபாதத்துகள் என்ன கனிமகளே, எங்களோட தொழுகைகள் என்ன கனிமகளே, எங்களோட ஹஜ்ஜுகள் என்ன கனிமகளே, எங்களோட தொழுகைகள் ருக்கு சுஜூத் என்ன கனிமகளே. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர போறாங்க, அங்கேயும் துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்ம ஜன்னிப்னா வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு நீ தரக்கூடிய ரிஸ்கையும், அதாவது இந்த தாம்பத்திய உறவால உண்டாகக்கூடிய அந்த குழந்தையையும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக என்று நபி அவங்களும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பாலகவான்களே, என்ன சொல்ல வாரேன்டா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான தலைவலியோடு சேர்ந்து ஒரு நோய் வர ஆரம்பிச்சிச்சு. நபி அவங்க இந்த கட்டத்துல பல துஆக்கள் ஓதி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹி அர்கைக மின் குல்லி ஷைஇ யுதீக வ மின் குல்லி ஷர்ரி நஃப்ஸின் வ ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கைக. இது நபி அவங்க சொல்லி கொடுத்த துஆ. இன்னும் துஆ எத்தனையோ துஆக்கள். பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்கின்ற துஆ. அஊது பில்லாஹ் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்கின்ற துஆ. இப்படி எத்தனையோ துஆக்கள் ஓதி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்திலேயும் நபி அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய முடிவுல நபி அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் ஏற்படுத்துவதாக அல்லாஹ் முடிவு செஞ்சிருந்தான். அதுக்கு பின்னால நபி அவங்களுக்கு தாக்கமும் வந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால இந்த சூனியத்துக்கு எப்படி மருத்துவம் செய்யணும் என்கின்றதையும் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக படிச்சு கொடுத்தான். எனவே கண்ணியமான
கண்ணியமான சோதனை பாலகனே, ஏண்ட இபாதத், ஏண்ட பக்குவம், நான் ஒரு ஆலிம், நான் ருக்கையா செய்யக்கூடியவராக இருக்கிறேன், அதனால எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் அதெல்லாம் ஓத தேவையில்ல, எனக்கு அப்படியெல்லாம் ஓதுறது சரி வராது, எனக்கு ஓதேலா, எனக்கு திக்ர் செய்யலா, எனக்கு அந்த அப்படி செய்யறதுண்டா எனக்கு செய்யலா, எனக்கு தலையில வச்சு தேசிக்கொண்ட வெட்டணும், இல்லாட்டி இடுப்புல வச்சு தேசிக்கொண்ட வெட்டணும், வெட்டினா உடனே முடியணும், அப்படிதான் நீக்கணும். எங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான் ஆசை. ஒரு தேசிக்கா, ஒரு 7-8 தேசிக்கா வெட்டினா எங்கட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் செய்யற கூத்தெல்லாம் செஞ்சுட்டு போகணும். இப்படி சிலவங்கட தாகம் அப்படி சமூகம் பழக்கப்பட்டிருக்குது. அதனால கண்ணியமான சோதனை பாலகனான்களே, ருக்யத்து ஷர்ஈயா என்கின்றது அன்றாட வாழ்க்கை நபியுடைய வழிமுறைக்குள்ள வரணும். முதலாவது குர்ஆனோட தொடர்பு உண்டாகணும், இரண்டாவது நபியுடைய சுன்னாக்கள் அது எங்களோட வாழ்க்கையில் உண்டாகணும். அது வரல, இது ரெண்டும் தொடர்பு இல்ல, அல்லாஹோட கல்பு தொடர்பாக அல்ல. மேலான கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் எந்த அமல்களாலையும் எந்த வகையான டேப்லெட்ஸாலையும் எந்த வகையான பிரச்சனைகளையும் எங்களால நிவர்த்தி செய்ய முடியவே முடியாது. எனவே கண்ணியமான சோதனை பாலகனான்களே, அதனால்தான் ருக்யத்து ஷர்ஈயால அடுத்த விஷயமாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, அப்படி ருக்யா செஞ்சு என்னென்னவெல்லாம் செய்யலும். மேலான கண்ணியமான சோதனை பாலகனான்களே, ருக்யா செஞ்சு இன்றைக்கு எத்தனையோ வகையான பிரச்சனைகள், எத்தனையோ வகையான நோய்கள், எத்தனையோ வகையான விஷயங்கள் சாதிக்கப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ருக்யா செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த ருக்யா செய்யற நேரம் ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே நடுங்கி கீழே விழுகிறாங்க. விழுந்தா அவங்களோட 2 விரல்களையும் இப்படி உயர்த்தி, இந்த 2 கையையும் இப்படி உயர்த்தி அப்படியே உயர்த்தி நிக்கிறாங்க. என்ன நடக்குதுண்டா, இது என்னடா, எலிமினாட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யஹூதிகளுடைய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க வணங்கக்கூடிய அந்த கெட்ட ஷைத்தான்கள் இவர்களுடைய அடையாளமாகத்தான் இருக்குது. இந்த அடையாளம் கனிமால் இந்த அடையாளத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வகையான பிரச்சனைகள் இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு தான் பிரச்சனை. இடுப்பு வருத்தம், மூட்டு வருத்தம், கேன்சர், அது இது என்று சொல்லி முடிக்க முடியாத நோய்கள். கண்ணியமான சோதனை பாலகனான்களே, இப்படி பிரச்சனை வந்துட்டா 3 வகையில காட்டும். முதலாவது, எந்த மெஷினரிஸுக்கும் படாது. நோயாளி சொல்லுவார் எனக்கு வலிக்குதண்டு, ஆனால் மெஷினரிஸ் சொல்லும் இவருக்கு ஒன்றும் இல்லைண்டு. நோயாளி சொல்லுவார் எனக்கு வலிக்குதண்டு, ஆனால் டாக்டர்ஸ்மார் சொல்லுவாங்க இவருக்கு ஒன்றும் இல்லப்பா. கடைசியில நோயாளி நோயை சொல்லி 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 இப்ப டாக்டர்ஸ்மாருக்கு ஒன்றும் செய்யலாம பெயின் கில்லர் கொடுத்து கொடுத்து கொடுத்து, இந்த பெயின் கில்லர் என்னண்டா, இது பெயினை கீழ் பண்ணாது கனிமகளே, பெயினை கொலை செய்யாது. இது எதை கொலை செய்யும்டா, பெயினை உருவாக்கக்கூடிய, அதாவது பெயினை உணரக்கூடிய நரம்புகள் இருக்குதே, இந்த நரம்புகளை கொஞ்ச நேரத்துக்கு உணர்வு இல்லாம ஆக்கும். கனிமால இது பெயின் கில்லர் பட்டு 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 சில நரம்புகள் கொஞ்ச நாள்ல செத்துருது. அந்த பெயின் கில்லருடைய விஷம் இருக்குதே, இது கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால இந்த நரம்புகள் மூலமாக கேன்சர் என்கின்ற அந்த நோயை உருவாக்க ஆரம்பிக்குது. கேன்சர் உருவாகிற விதங்கள் பல விதங்கள். அதுல ஒன்றை நான் இது சொன்னேன், இப்படி எத்தனையோ டேப்லெட் மூலமா உருவாகக்கூடிய கேன்சர். அல்லாஹ் அக்பர். மேலான கண்ணியமானவர்களே, இப்ப இந்த நோயாளி இப்படியே சொல்லிக் கொண்டிருப்பாரு, பெயின் கில்லர் கொடுத்து கொடுத்து டாக்டர்ஸ்மாருக்கும் ஏலாம போச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க, இவருக்கு மனநோய் தான், இவரோட மனசு தான் பிரச்சனை என்று சொல்லி இவருக்கு மனநோய்க்குரிய டேப்லெட் கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமல் இன்னைக்கு எத்தனை வயசுல என்ன மருந்து கொடுக்கறேன்னு இல்ல, அப்படி மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளைய சந்திச்ச 15 வயசு, அந்த பிள்ளை 4 வருஷமா மனநோய்க்கு மருந்து குடிக்குது. 4 வருஷம் மனநோய்க்கு மருந்து குடிக்குது. அல்லாஹ் அக்பர். 15 வயசுல ஒரு பிள்ளைக்கு மனசுல என்ன நோய் வர முடியும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான கண்ணியமாகலே, அந்த பிள்ளையுடைய தாயை கேட்டா அவங்க 8 வருஷமா மருந்து குடிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். மேலான கண்ணியமான சோதனை பாலகனான்களே, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்தில் சொல்லிக் கொண்டே போக முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இது சரியான தொடர்பு வந்து சேரலண்டா, சரியான முறையில ஷரியத்துக்குள்ள உள் வாங்கலண்டா, மேலான கண்ணியமான எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும், எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். 2 வகையான நோய்கள் இருக்குது. ஒன்று, சிலவங்க சொல்லுவாங்க புள்ள கிடைக்க கொள்ள இப்படி பிரச்சனையோட தான் கிடைச்சிக்குது. புள்ள கிடைக்க கொள்ள ஒரு புள்ளைய சந்திச்சோம், குழந்தை, அந்த புள்ளோட கண் 2 மேல போயிட்டு மூக்கு துவாரம் பெருசா இருக்குது, வாயுடைய உதடுகள் விளங்குது இல்ல, உதடெல்லாம் திரும்பி சுருண்டு உள்ளுக்கு இருக்குது. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த குழந்தையோட விஷயத்துல விசாரிச்சு பார்த்தா ருக்கையாவும் செய்ய 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 புள்ளோட கண் மேல போகுது கீழே வருது, மேல போகுது கீழே வருது, உதடு விரியுது விரியுது, மருவ தொடர்க்குது விரியுது, இப்படி மாறிக்கொண்டே இருக்குது. இப்ப என்னன்னு பார்த்தா கனிமலை நபியுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. எந்த இடத்துலண்டா கனிமகளே, இந்த தாம்பத்திய உறவு என்று சொல்லக்கூடியது இருக்குதானே கனிமகளே, இந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய உறவு,
இந்த உறவுடைய கட்டம் இருக்குது, இது முக்கியமான கட்டம். இது ஒரு சமூகம் உருவாகக்கூடிய கட்டம். கனிமகளே, அதாவது ஒரு குழந்தை தரிக்குதுண்டா அந்த குழந்தை தாயுடைய வயிற்றுக்குள்ள எப்படி உருவாகுது? ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ள உருவாகிறதுக்கு இந்த தாயும் தந்தையும் காரணமாக இருக்கிறாங்க. கனிமன், இந்த குழந்தை என்று சொல்றது என்ன? இது எப்படி உருவாகுது? இதற்குரிய முறை என்ன? இது எப்படி செஞ்சு கொள்ளணும்? இந்த கிளினிக்ல பாடம் படிச்சு தாராங்களே, இது சுத்த பொய்ய படிச்சு தாராங்க. ஆனால் யஹூதிகள் அவங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேல்ல அவங்க எப்படி வேற சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அவங்க குர்ஆனுடைய முறை அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க, ஹதீஸுடைய முறை அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு சொல்லி தரது இன்னும் ஒரு முறை. மேலான கண்ணியமானவர்களே, முதலாவது நபி அவங்க சொல்லி தந்த முறை, கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு முன்னால ஓதுங்க துஆவை, அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், எங்களையும் எங்கட குழந்தையையும் நீ எங்களுக்கு தரக்கூடிய அந்த குழந்தையையும் யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக. கனிமான நபியவங்களுக்கு கேட்டிருக்கேலும், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய இந்த குழந்தையையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நீ ஒன்று சேர்ப்பாயாக. கேட்டிருக்கேலுமா? இயலாதா? கேட்க வேண்டிய துஆ தானா இல்லையா கனிமகளே? அல்லது கேட்டிருக்கேளுங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய இந்த குழந்தையும் என்னுடைய மனைவியையும் நீ விரும்பக்கூடிய சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பாயாக என்று கேட்டிருக்கேளும். அப்படி இல்லை என்று இருந்தா, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய இந்த குழந்தையும் என்னுடைய மனைவியும் உன்னுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடிய நான் அந்த உதவியாளர்களுடைய கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பாயாக என்று கேட்டிருக்கேனும். ஆனால் நபி அவங்க அங்க கேட்ட துஆ, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக. ஏனென்றா கண்ணியமாகலே, அங்க குழந்தை தரிக்கக்கூடிய அந்த கட்டம், அதாவது கணவனும் மனைவியும் அந்த நிர்வாணமாக கூடிய கட்டம் இருக்குதே, இங்க ஷைத்தான்கள் உடனே வந்து சேருவாங்க. அந்த இடத்துக்கு ஷைத்தான் வந்து சேர்ந்துருவான். அவனுடைய பார்வைப்படும் என்றா அன்றையிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். கனிமாலே, மனிதன் எப்பெல்லாம் நிர்வாணமாகுவானோ, மனிதன் எப்பெல்லாம் தன்னுடைய அவுரத் விளங்கக்கூடிய கட்டம் உருவாகுமோ, அங்கெல்லாம் ஷைத்தான்கள் வந்துருவாங்க. டாய்லெட்டுக்கு போக்களையும் நபியவங்க ஓதின துஆ, யா அல்லாஹ் லேசா மலம் கழிக்கிறதுக்கு உதவி செய்வாயாக என்று துஆ செய்யல. யா அல்லாஹ் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ வெளியாக்குவாயாக என்றும் துஆ செய்யல. அங்கேயும் நபியவங்க கேட்ட துஆ, யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக. இங்கேயும் நபியவங்க கேட்ட துஆ, யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக. எப்பெல்லாம் மனிதன் நிர்வாணமாகிறானோ அங்கெல்லாம் கண்ணியமாகலே ஷைத்தான்களுடைய தீங்குகள் வர ஆரம்பிக்கும். எனவே கண்ணியமான சோதனை பாலகவான்களே, நிறைய அதிகமான குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இன்னும் ஒரு குழந்தை, அந்த குழந்தை தூங்கி கிட்டத்தட்ட 3 மாசம், இரவுல தூங்குறல்ல, பகல் முழுக்க தூங்கும். பால் கொடுக்கையும் மேல உம்மக்கு பால்ல பால் கொடுக்கலா. என்ன பிரச்சனைண்டா புள்ள தூக்கம், எழுப்பினாலும் எழும்பாது. இரவுல பால் கொடுக்கல, என்ன பிரச்சனைண்டா உம்மா தூக்கம். கண்ணியமான சோதனை பால்கவான்களே, இரவெல்லாம் புள்ள தூங்குறல்ல அழுவுற, பகல் எல்லாம் புள்ள தூக்கம், உம்மா அழுவுற. மேலான கண்ணியமானவர்களே, இப்ப பிரச்சனை என்ன? ருக்யா செஞ்சு பார்த்தா இதுவும் ஷைத்தானுடைய தாக்கம். புள்ளைக்கு ஷைத்தானுடைய பிறந்ததுலேருந்தே அப்படித்தான். சில டாக்டர்ஸ் மாற்ற கொண்டு போனோம்னு சொல்லிக்கிறாங்க, உங்களோட புள்ள போக போக சரி வரும், அது அப்படித்தான் சின்னத்துல சில பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கிற என்று சொல்லிக்கிறாங்க. மேலான கண்ணியமான சோதனை பால்கவான்களே, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அடுத்து பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனைகள், அது மாதிரி அடிக்கடி வரக்கூடிய தலைவலி, அது மாதிரி கற்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டி என்று சொல்லி இன்னைக்கு எத்தனையோ வகையான கற்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த எல்லா பிரச்சனைக்கும் முதலாவது காரணம் ஒரே ஒரு துஆவை மிஸ் பண்ணினது. மேலான கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலும். நபியுடைய சுன்னாக்கள் ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணினோம். ஒவ்வொரு சுன்னத்தை மிஸ் பண்ணினதுனால எவ்வளவு பெரிய நோய்க்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று ஒவ்வொன்றையும் சொல்லலும். இன்னைக்கு சிட்டிங் கொமட், உட்கார்ந்து போற கொமட், சிட்டிங் கொமட், வெஸ்டர்ன் கொமட் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் சொல்லுவாங்க. கனிமன் உட்கார்ந்து போற இந்த டாய்லெட் சிஸ்டம் இருக்குது, இதுவும் இவங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த வெஸ்டர்ன் சிஸ்டத்துல உட்கார்ந்து தொடர்ந்து போனா, ஒரு வாலிபர் தொடர்ந்து அப்படி போவாரண்டா, அவரு கிட்டத்தட்ட 3 மாசம் போறதுக்கு முன்னால அவருக்கு பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பைல்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். அதாவது மலச்சிக்கல் என்று சொல்லுவாங்க. அந்த மலச்சிக்கலின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த பைல்ஸ், அதுல கிட்டத்தட்ட 6-7 வகையான பைல்ஸ் இருக்குது. எதுவா இருந்தாலும் சரி இவருக்கு வர ஆரம்பிச்சிடும்.
அதே நேரம் முழங்கால் வருத்தம் வர ஆரம்பிக்கும். எனவே செஞ்சது நபியுடைய சுன்னத்துக்கு ஒரு மாற்றம் செஞ்சோம், நோயாளிகளாக உட்கார்ந்திருக்கிறோம். நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சோம், நோயாளிகளாக உட்கார்ந்திருக்கிறோம். எங்களுக்கு சுன்னத்தானே, அதை பத்தி கணக்கில்ல, இது சின்ன விஷயம் தானே என்று கைவிட்டோம். கண்ணியமாகலே அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரிய ஒரு முசீபத்துல வந்து மாட்டிக்கொண்டோம். நபியுடைய சுன்னத்தை விடுறது ஒரு பக்கம், சுன்னத்தை விட்டுட்டு யஹூதியுடைய முறையை செய்யறது இன்னொரு முசீபத். சுன்னத்தை விடுறது ஒரு முசீபத், அதை விட்டுட்டு யஹூதியுடைய முறையை செய்யறது அது அதை விட பெரிய முசீபத். அல்லாஹ் அக்பர். மேலான கண்ணியமான சோதனை பாலகன்வான்களே, இன்னைக்கு நாங்க எத்தனையோ வகையான முறைகள் சொல்லி காட்டிலும் வீட்டுக்குள்ள போக்கல எத்தனை பேர் சலாம் சொல்லிட்டு போறோம், எத்தனை பேர் பிஸ்மில் சொல்லி வீட்டுக்குள்ள போறோம். இதெல்லாம் ருக்யா ஷர்ஈயா தான். வீட்டு காவல் பண்றது, வீட்டு அது செய்யறது இது செய்யறது எல்லாத்துக்கும் முதலாவது காவல் என்னண்டா, வீட்டு தலைவன் வீட்டுக்குள்ள போக்கல சலாம் சொல்லிட்டு போறது. இது வீட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காவல். கனிமகளே, இதனுடைய பொறுமதி வழங்குதில்லை. எங்களுக்கு எப்படி போனாலும் வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு போறது, எப்படி போனாலும் வீட்டுக்குள்ள போக்கலையே சிலவங்க டிவிய போட்டீங்களா, நியூஸ பாத்தீங்களா என்று சொல்லிக்கொண்டே தான் போற. சில நேரம் சில வீட்டுக்குள்ள போக்கல வாப்பா சும்மா போன வாப்பட கை கால் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். கண்ணியமான சோதனை பாலகனான்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எங்கட முஸ்லீம்களுடைய வீடுகள் இது எத்தனையோ நபியுடைய முறைக்கு மாற்றம் என்றது இரண்டாவது, இது யஹூதியுடைய வழிமுறைக்குள்ள வந்து சேர்ந்திருக்குது. எனவே கண்ணியமான சோதனை பாலகனான்களே, ஏற்கனவே சொன்னத மாதிரி முதலாவது நோய்கள் மெஷினரிஸுக்கு படாது. நோய்கள் மெஷினரிஸுக்கு என்ன ஏதுன்னு விளங்காது. அது ஒரு வகை. இன்னும் வகை இருக்குது. எப்படி என்றா கண்ணியமானவர்களே, நோய்கள் மெஷினரிஸுக்கு படும், ஆனால் மருத்துவம் சரியா அதுக்கு அது பலிக்காது. எந்த மருந்துகளும் எந்த மாத்திரைகளும் அது அந்த நோய்க்கு பதில் சொல்லாது. என்ன மருந்து குடிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவருடைய நோய் குறையாது, நோய் கூடிக்கொண்டே போகும். இது ஒரு வகை. அடுத்த வகை கண்ணியமாகலே, கொஞ்ச காலத்துக்கு ஒரு நோயை காட்டும், மறுவ கொஞ்ச காலம் போக்கல் இன்னும் ஒரு நோயை காட்டும், மறுவ கொஞ்ச காலம் போக்கல் இன்னும் ஒரு நோயை காட்டும். இப்படியே நோய் மாறி 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 காட்டிக்கொண்டிருக்கும். அடுத்து இன்னும் ஒரு வகை இருக்குது, அது நோயாகவே தான் நீக்கும், எல்லா வகையிலையும் நோயுடைய எல்லா அறிகுறிகளும் நீக்கும், ஆனால் நிரந்தர நோயாளியாவே இருப்பாரு. என்ன செஞ்சாலும் அவருடைய நோய்க்கும் எந்த மருந்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. கண்ணியமான சோதனை கணவன்களே, இப்படி சில அடையாளங்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த அடையாளங்கள் எதுவும் இல்லாம சில நோய்கள் சில பிரச்சனைகள் வரக்கொல ருக்கையா செய்யற நேரம் சிலவங்களுக்கு, சில நேரம் சில பெண்களுக்கு ருக்கையா செய்யக்கொல அவங்க நோயை சொல்றாங்க. ருக்கையா செய்யற நேரம் அப்படியே தலை சுத்து வந்து அப்படியே ஓடி அந்த இடத்துல இருக்க இயலாம அங்கிருந்து தலையை பிச்சு கொண்டு ஓடுற அமைப்புகள், திடீரென்று மயங்கி விழுகிற அமைப்புகள், திடீரென்று அந்த இடத்துல குரான கேட்க இயலாம தடுமாறுறது, இந்த நிலைமைகள் உண்டாகும். இப்படி ருக்கையாவுடைய நேரத்துல சில சந்தர்ப்பங்கள்ல சிலர்களுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களை வச்சியும் அது ஜின் அல்லது ஷைத்தான் அல்லது சிஹர் என்ற முடிவுக்கு வர முடியும். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி சிஹருடைய ஜின்னுடைய அடையாளங்கள் என்னமாவது சில நேரங்கள்ல இருக்க முடியும். அடுத்து கண்ணியமான சோதனை பாலகனான்களே, இந்த நிலைமையில இருக்கிற நேரத்துல சில நேரம் ருக்கையா செஞ்சும் சிலவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே காட்டாது, அப்படி இருந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரம் சிலர்களுக்கு கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கிற நேரம் மேலான கண்ணியமானவர்களே, சில நேரம் தொடர்ச்சியான ருக்கையா செய்ய வேண்டி வரும். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ருக்கையா செஞ்சோம், கிட்டத்தட்ட 1.5 மாசம் ருக்கையா செஞ்சோம். 1.5 மாசத்துக்கு பின்னால்தான் அவருடைய உடம்பில் இருந்த அந்த ஜின் வெளியே வந்து அது பேச ஆரம்பிச்சிச்சு. மேலான கனிமல், இப்படி கிட்டத்தட்ட சிலர்களுடைய நிலைமைகள் சில நேரம் நீண்ட காலம் ருக்கையா தேவைப்படும் அது வெளியாகிறதுக்கு, அதனுடைய சில உண்மையான யதார்த்தமான நிலைமையிலிருந்து அது கலர்றதுக்கு. சிலவங்களுக்கு ஒரு அழுது ஓதக்கொலையே சில நேரம் அவங்களோட பிரச்சனை வெளியாகிடும். மேலான கண்ணியமானவர்களே, இப்படி சில கட்டங்கள், வித்தியாசமான கட்டங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. இது போக மேலானவர்களே, இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. ருக்கையா செய்ய வேண்டிய தேவை
சிலர்களுடைய பொருளாதார நெருக்கடி, சிலருடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அதிகமான டிவோர்ஸ்களுக்கு காரணம் இந்த ஷைத்தான்கள், இந்த சிஹர் இதுவாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه. கண்ணியமானவர்களே, இவங்க فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه. அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்குறது எப்படி என்று அந்த ஷைத்தான்கள் அதற்குரிய சூனியத்தையும் படிச்சு கொடுத்தாங்க. கனிமான் இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். உலமாக்கள் சொல்றாங்க, ஆக பெரிய சூனியம் தான் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த பிரிவினை உண்டாக்கக்கூடிய சில சூனியம். இந்த சூனியத்துடைய அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். இது இப்படித்தான் இருக்கும் என்று ஒருத்தருக்கு நிரூபிச்சு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரை எடுத்து விசாரிச்சு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பிரச்சனையை எடுத்து அதுக்கு பின்னால் 2 பேரும் எடுத்து ரொக்கையா செய்யற நேரம், மேலான கண்ணியமானவர்களே, அவங்கள்ட்ட இருந்து வெளியாகக்கூடிய சில தகவல்கள் ஆச்சரியத்திலே மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லாஹு அக்பர். சில விஷயம் கனிமாலே மேடைகள்ல, மிம்பர்கள்ல, பயான்கள்ல பேச முடியாது. அதனால பேசல. ஆச்சரியமான காரணங்கள் வரும். சில நேரம் காரணங்கள் வெளிப்படையாக இருக்கும், உண்மையிலே அந்த காரணம் இருக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு கையா செய்யக்கொல அந்த இடத்துல அந்த பெண்மணி சொன்னா, அதனால எங்களுக்கு ஓதுறதுக்கு ஒன்றும் இல்ல, ஓதி பார்க்கலாம் ஒன்றும் தேவையில்ல, இவர் சரியா செலவை தந்தா சரி என்று. கண்ணியமானவர்களே, இவர் சொல்றார், ஹசரத் நான் எவ்வளவு கொடுத்தாலும் இவளுக்கு போதா, இவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதா, என்னத்தான் ஹசரத் கொடுக்க என்ற தலைய வித்தா கொடுக்கலும் என்று அவர் சொல்றாரு. இப்ப சரி 2 பேரும் பேசாமிருங்க என்ற ருக்கையா செஞ்சு 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 கிட்டத்தட்ட 7 நாள் அவங்களுக்கு ருக்கையா செய்யப்பட்டுச்சு. தொடர்ந்து 7 நாள் இல்ல, 7 நாட்கள் டைம் எடுத்து அவங்களுக்கு ருக்கையா செய்யப்பட்டுச்சு. ஒவ்வொரு ருக்கையாவும் 3 அவர் 4 அவர் 5 அவர் ருக்கையா செய்யப்பட்டுச்சு. 7வது நாள் தான் கண்ணியமானவர்களே அந்த கணவன் இடத்திலிருந்து ஒரு ஷைத்தான் வெளிப்பட்டுச்சு. அது நடுங்கி கொண்டு அது வெளியாகி வந்து சொல்லிச்சு, நான் தான் இவனை லோபத்தனமுடையவனாக ஆக்கிறேன் என்று சொல்லிச்சு. மேலான கனிமாலே, இவன் எப்படிப்பட்ட லோபை உண்டாக்கினா, இவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவழிக்க இவனுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டேன், ஆனால் இவன் நண்பர்களுக்கு நல்லா செலவழிப்பான், இவன் நல்லா செலவழிக்க வச்சேன். இப்படி ஆச்சரியமான தகவல்கள், ஆச்சரியமான விஷயங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். எனவே கண்ணியமானவர்களே, சில நேரம் இந்த பிரச்சனைகளுடைய விதங்கள் வித்தியாசப்படும். கண்ணியமானவர்களே, முதலாவது ஹதீஸ்ல ஷைத்தான்கள் சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் ஒன்று பெண்களுடைய விஷயத்துல வருது. அந்நிசா ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள், பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள். இதுல கண்ணியமாகலே, இதுல முஹத்திஸீன்கள் 2 வகையான விஷயம் சொல்றாங்க. ஒன்று, பெண்கள் யதார்த்தத்தில் ஷைத்தானுடைய வலைகள் என்றா இந்த பெண்கள் இவங்களுக்கு சொல்லப்பட்ட முறைக்கு மாத்தமாக வீட்டை விட்டு வெளியே வந்தா இவங்க சொல்லப்பட்ட முறைக்கு ஷரியத் காட்டுற முறைக்கு மாற்றமா வெளியே வந்தா ஷைத்தான் இவர்களை வலைகளாக பயன்படுத்துவான். அப்படி என்றா என்ன கருத்தென்றா, இவர்களின் மூலமாக இந்த சமூகம் வழிகெடுக்கப்படும், இவர்களின் மூலமாக இந்த சமூகத்துடைய ஆண்கள் நரகவாசிகள் ஆவார்கள். அப்படிப்பட்ட முசீபத்துக்கு ஷைத்தான் இந்த பெண்களை பயன்படுத்துவான். அப்படி என்றா ஷைத்தான் இந்த பெண்களோடு சேர்ந்திருப்பான். அப்படி என்றா ஷைத்தானுடையவர்களாக இவங்க ஆகிடுவாங்க. இப்படி ஆகிட்டா சில நிலைமைகள் உண்டாகும். இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இவங்களோட அந்த உணர்வுகள் இருக்குது, அது வித்தியாசப்படும். இந்த நிலைமை வந்தவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குமெண்டா, நபி அவங்க இதையும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன். இவங்க ஒன்று உடுப்பு இருக்குதே, உடுத்திருப்பாங்க, ஆனால் ஆரியாத்துன் நிர்வாணமாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல உடுப்பு கொஞ்சம் வெக்கத்தோட, கொஞ்சம் கண்ணியமா, கொஞ்சம் மறைஞ்சு ஒளிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு விருப்பம் வராது. இவங்களோட உள்ளத்துல அப்படி ஆசை வராது. இவங்களுக்கு வேணும் எப்படி என்றா, கொஞ்சம் அவங்க உடுப்பு ஃபிட் ஆகிக்கணும், இல்லாட்டி மெல்லிஸ் ஆகிக்கணும், கொஞ்சம் அங்காளிங்கால விளங்குற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் யாரும் 4 பேர் பாக்குற மாதிரி இருக்கணும் என்கின்ற உள்ளத்தினுடைய தாகம் இருக்கும். இந்த பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள். இவங்க
மேலான கனிமாலே ஒன்று இந்த வகையில சொல்றாங்க. இன்னொரு வகையில சொல்றாங்க உலமாக்கள், இந்த வலைகள்ல எந்த ஆண்கள் மாட்டிக்கொள்றாங்களோ, இந்த ஷைத்தானுடைய வலையில எந்த ஆண்கள் மாட்டிக்கொள்றாங்களோ இவங்களுக்கும் ஷைத்தானுடைய தாக்கங்கள் உண்டாகும். ஷைத்தானுடைய வலையில ஆண்கள் மாற்றுறதுக்கு முதலாவது காரணம் இந்த ரெண்டு கண்களும். இந்த ரெண்டு கண்களும் எப்ப கனிமால் இந்த ரெண்டு கண்களால ஷைத்தானுடைய வலையில மாற்றுறதனுடைய முதலாவது காரணம் ஹராமான பார்வையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ முதலாவது பிரச்சனை உண்டாகும் இவங்களோட கண் பார்வையுடைய பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை உண்டாகும் இவங்களோட தலையுடைய வலியுடைய பிரச்சனை. கண்ணியமானவர்களே, மூணாவது பிரச்சனை உண்டாகும் இந்த நேரம் ஒரு வகையான டென்ஷன். சிலவங்க அதுக்கு டென்ஷன் என்று சொல்லுவாங்க, இன்னும் சிலவங்க தமிழ்ல சொல்றதுன்னா மனநோய் என்று கூட சொல்லும். இந்த பிரச்சனைகள் வரக்கூட காரணமாக இருக்கும். கண்ணியமான சோதனை. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலு குர்ஆன்ல அல்லாஹ் முக்கியமான சில விஷயங்களை சுட்டி காட்டுறான். கண்ணியமான முதலாவது குர்ஆன்ல உள்ளத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த கல்வி இருக்குது, இந்த கல்வியினுடைய விஷயத்தை பத்தி சொல்லக்கொள்ள அல்லாஹ் குர்ஆனை பத்தி பேசிட்டு கேட்கிறான், நீங்க குர்ஆனை நீங்க பார்க்க மாட்டீங்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது உங்களோட உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிக்குதான்னு கேக்குறான். கனிமாகலே உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் இங்க கேட்டிக்கணும் உங்களோட மூளைக்கு பூட்டு போடப்பட்டிக்குதான்னு கேட்டிக்கணும். சிந்திக்கிறது மூளையால தான். ஆனா அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிக்குதா, உங்களோட கல்விகளுக்கு பூட்டு போடப்பட்டிக்குதா? ஏன் கல்வால பாக்குறீங்க இல்ல, மூளையால குர்ஆனை பார்க்க வேணும், ஹிதாயத் வராது, லலாலத்துல கொண்டு போய் சேர்க்கும். குர்ஆனை பாருங்க கல்வால. கல்புக்கண்ட ஒரு பார்வை இருக்குது, கல்புக்கண்ட ஒரு கேள்வி இருக்குது, கல்புக்கண்ட ஒரு சிந்தனை இருக்குது, கல்புக்கண்ட ஒரு தெளிவு இருக்குது. இந்த கல்வியினுடைய தெளிவு வாரதுக்கு முதலாவது காரணம் கனிமகளே குர்ஆன் கல்பால பார்க்கப்படணும். கனிமான சோதனை. எப்ப இந்த கல்பு பரிசுத்தமாக ஆகுமோ, எப்ப இந்த கல்பு சரியான தன்னுடைய இடத்தை அடைய வளைச்சு கொள்ளுமோ, அப்ப கனிமாலே கல்வினுடைய பார்வைக்கு எந்த சிவர்களும் தடை போட முடியாது, எந்த திரைகளும் தடை போட முடியாது. அது எல்லா தடைகளையும் தாண்டி போகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் மேடையில் இருக்கிறாங்க, குத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் முஸ்லிம்களுடைய ஒரு படை யுத்தம் செஞ்சு கொண்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்க மிம்பர்ல, அவங்க அந்த நேரத்துல மிம்பர்ல குத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எந்த வகையான டெக்னாலஜிகளும் இல்லாத ஜமான், எந்த வகையான டெக்னாலஜியும் இல்ல. டெக்னாலஜிண்டா என்னன்றும் தெரியாத ஜமான். அல்லாஹ் அக்பர் ஜல்ல வஅலா. ஒட்டகத்துடைய காலம். இந்த உமரை பார்த்து உமருடைய வாப்பா கேட்டாரு, உனக்கு ஒரு ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாம இருக்கிறாயே உமர் என்று கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து சொல்றாங்க, உங்களுக்கு பின்னால உங்களோட ஒரு எதிரியினுடைய ஒரு படை வந்து கொண்டிருக்குது, நீங்க உஷாராகிறீங்க என்று எச்சரிக்கை செய்யறாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு படையை பார்த்து பின்னால சஹாபாக்கள் பாக்குறாங்க, யாரோட பேசினாரு, திடீரென்று பேசினாரு, யாரோட பேசினாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து இறங்கி வந்ததுக்கு பின்னாலே சஹாபாக்கள் கேக்குறாங்க, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, உமரே நீங்க யாரோட பேசினீங்க, நீங்க திடீரென்று இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்களே? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இந்த படையோடு பேசினேன், அவங்க இந்த இடத்துல இந்த மலைக்கு பின்னால் இருக்கிறாங்க, அந்த மலைக்கு பின்னால் இருந்து அவர்களை தாக்குறதுக்காக ஒரு எதிரிகளுடைய படை வந்து கொண்டிருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். கனிமால இது பார்க்கிறது கண்ணால இல்ல, இது கல்வியினுடைய பார்வை. இந்த கல்வியினுடைய பார்வை வாரதாக இருந்தால் கல்பு அல்லாஹுக்கென்று கொடுக்கப்படணும். கல்புல் இன்சான் அர்ஷுர் ரஹ்மான். கல்புல் இன்சான் மனிதனுடைய கல்வி இருக்குதே, இது ரஹ்மானுடைய அர்ஷ். இந்த ரஹ்மானுடைய அர்ஷ்ல துன்யாவுல எதை வச்சாலும் சரி, ஆனா இந்த வன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள்றேன். என் அடியானுக்கு தலைவலி வரக்கொல பெனடோல் போட்டா தான் சரி என்று நினைச்சா நான் பெனடோல் போட காட்டியும் அவன் தலைவலியை நிப்பாட்ட மாட்டேன். அவன் எத்தனை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாலும் சரி, அவன் உள்ளத்துல பெனடோல் போட்டா தான் சரி என்கின்ற யகீன் இருக்குதா? அல்லாஹ் எந்த வகையிலையும் ஷிஃபா தர போறதில்லை. எல்லா டேப்லெட்ஸும் குடிக்கிறோம், எல்லா இன்ஜெக்ஷனும் அடிக்கிறோம், அதுல தான் ஷிஃபா இருக்குதென்று இருந்தால், அதுல தான் ஷிஃபா இருக்குதென்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமெண்டா, உங்களுக்கு அது படக்காட்டியும் அந்த விஷம் ஏறும் வரைக்கும் அல்லாஹ் எந்த வகையான மாற்றத்தையும் தரமாட்டான். ஆனா இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் நடந்து கொள்றேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பு அல்லாஹ்வோடு தொடர்பு சரியாக இருந்துச்சு. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வை, அதனால தான் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட ஆயத்துகள் உமருடைய கல்புல வந்தது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தாக இறக்கினான்.
மேலான கண்ணியமானவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மிம்பர் மேடையில் இருந்து பார்த்த பார்வை அது கல்வினுடைய பார்வை, அது கல்வினுடைய பார்வை. எனவே மேலான கண்ணியமான இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லேலும். இந்த கல்வி இருக்குதே, இது அல்லாஹோடு சம்பந்தமானதாக ஆகணும். எப்ப அல்லாஹோடு சம்பந்தப்படலையோ ருக்யத்து ஷர்ஈயா இதன் மூலமாக எந்த பிரயோசனத்தையும் பார்க்க முடியாது. அதனால்தான் நாங்க ருக்யா ஷர்ஈயா செஞ்சா யாருக்காவது அவங்களுக்கு நாங்க சில அஸ்கார்கள் கொடுப்போம், சில திக்ர்கள் கொடுப்போம். நீங்க இதை இப்படி செஞ்சு வரணும். சிலவங்களுக்கு சொல்லுவோம் நீங்க இதை உதுவோட செய்யணும், யாரோடையும் பேசாம இந்த திக்ரை செஞ்சு வரணும். சிலவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட 1000 சொச்சம் திக்ர்கள், சிலவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட 700 சொச்சம் திக்ர்கள், சிலவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு 3000 சொச்சம் திக்ர்கள். கண்ணியமான செஞ்சாங்க, செஞ்சு பிரதி பலன் கண்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. செய்யற ஏன் பேசாம செய்யுங்க, ஏன் உதுவோட செய்யுங்க என்று சொல்றதுண்டா, பேசாம சிலவங்க பேசாம செய்யற கண்ணால எல்லாம் பேசிக்கொண்டு செய்வாங்க, கண்ணால பேசி பேசி செய்வாங்க. பேசாம செய்யறது இல்ல நோக்கம், கல்வி அல்லாஹ்வோடு சம்பந்தப்படணும். பேசினதனுடைய விஷயம் உங்களோட சிந்தனைக்கு வரும். அதனால பேசாம செய்யுங்க என்று சொல்றோம். அங்க இங்க பார்க்காம கண்ணை மூடிக்கொண்டு இருக்கமா கண்ணை மூடி அல்லாஹ்வோட சிந்தனையோடு செய்யுங்கடா அப்படியெல்லாம் சொன்னா அப்படியெல்லாம் கஷ்டமே என்று நினைச்சு விட்டுருவோம். அதனால சொல்றது பேசாம செய்யுங்க, பேசாம செய்யுங்க. இப்படியே பழவி 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 இவர் பேசாம செய்யணும் என்று ஒதுங்கி 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 ஓரமாவி சிலவங்க பள்ளிவாசலுக்கே ஆகி திக்ர செய்யறாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமா இருந்த பிரச்சனை அடியோடு இல்லாம போச்சு. ஒரு வாலிபர் வந்தாரு, அவருக்கு 35 வருஷம், அவர் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் 35 வயசா அவருக்கு ஒரு வகையான ஃபிட் வருது. அந்த ஃபிட் வந்தா அவர் நின்று கொண்டே நடுங்குவாரு, கீழே புலைய மாட்டாரு, வாயால நுரவடியும் கண்ணால கண்ணீர் வடியும். இந்த நிலைமையில் இருந்தாரு. கனிமால அவருக்கு சில திக்ர்கள் கொடுக்கப்பட்டுச்சு, இதை நீங்க செஞ்சு வாங்கன்னு அவர் செஞ்சு வந்தாரு. அடியோடு இல்லாம போச்சு. ஒரு சொட்டு தண்ணி சரி அவருக்கு தேவைப்படல அதை இல்லாமக்கிறதுக்கு. கண்ணியமான சோதனை பாலுகளே, எங்களுக்கு எங்கட விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். நான் இன்னும் ஏண்ட அல்லாஹோடு தொடர்பு சீராகல, என்னுடைய சிந்தனை அல்லாஹோடு தொடர்பு இல்லை, என்ற பாவத்துடைய கரைகள் இன்னும் கல்வுக்குள்ள இருக்குது. என்னுடைய கல்வியில் எந்த நேரம் சிந்தனை பாவத்துடைய சிந்தனை, பாவத்தினுடைய பார்வை, பாவத்தினுடைய எல்லா வகையான உணர்வுகளும். இதனால மேலான கண்ணியமாகலே அல்லாஹ் விட்டு தூரமாகிட்டோம். இந்த கல்வி இருக்குதே, நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். முதலாவது இன்றைக்கு நிறைய ஹார்ட் பிளாக், இன்றைக்கு ஹார்ட் பிளாக், கொலஸ்ட்ரால், பிரஷர், சுகர் இதெல்லாம் சிலவங்களுக்கு ஹை லெவல், அது கூற்றி குறைறதே இல்லை. முதலாவது ஹை லெவல் லோ லெவல் இல்ல, இன்னைக்கு ஓ லெவலும் இல்ல ஏ லெவலும் இல்ல, எல்லாம் லோ லெவல். கண்ணியமான சோதனை பாலகனான்களே, லெவல் என்றது எப்ப வரும் என்றா கல்வியில் அல்லாஹ் வந்தாதான், அப்பதான் ஹை லெவல் வரும், அப்பதான் ஹை லெவல் வரும். எப்ப கண்ணியமான சோதனை பாலகனான்களே இந்த எல்லா லெவலும் வந்துட்டுது, ஆனால் வர வேண்டிய உண்மையான லெவல் அல்லாஹ் கல்வில வரல. இதனால கண்ணியமானவர்களே இன்னைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னண்டா, அல்லாஹ் இல்லாத எல்லாம் கல்வுக்குள்ள வந்துருச்சு. அதனால அனைத்தையும் கொண்டு நாங்க சாட்டப்பட்டுட்டோம், அனைத்தையும் கொண்டு சாட்டப்பட்டுட்டோம். ஹாலிக்குடைய படைப்புக்கு உதவி செய்ய மஹ்லூக்குடைய படைப்பை ஒன்று சேர்க்கிறோம், ஹாலிக்குடைய படைப்புக்கு உதவி செய்ய மஹ்லூக்குடைய படைப்பு ஒன்று சேர்க்கிறோம். கண்ணியமான சோதனை பாலுகளான்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் கண்ணாடி பாவிக்கிறோம். என்ன காரணம் என்று கேட்டா காரணம் சொல்லிக் கொள்ள தெரியாது, காரணம் சொல்லிக் கொள்ள தெரியாது. ஒரு சில காரணங்கள் நாங்க சொல்றோம், அந்த காரணம் கண் தூர பார்வை இல்ல, கிட்ட பார்வை இல்ல. கனிமகளே, நபி அவங்க சொன்னாங்க, இஸ்மித் என்ற சுருமா பாவீங்க, உங்களோட கண்ணுடைய பார்வையை கூட்டும், உங்களோட கண்களுடைய முடிய வளர்க்கும் என்று. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு யகீன் இருக்குது, எத்தனை பேர் அதை போட்டோம், எத்தனை பேர் பாவிச்சோம் என்ற ஹபீபுடைய சுன்னத்தே என்கின்ற உள்ளத்துல தாகத்தோடு எத்தனை பேர் பாவிச்சோம் கண்ணியமானவர்களே. அதனால மேலான கண்ணியமான சொந்தலை பாலகவான்களை சொல்ல வார விஷயம், கல்வில பாவத்தினுடைய கரைகள் சேருமெண்டா, பாவம் சேருமெண்டா கல்வி இருளாகும். கல்வி இருளாகினா ஒரு வகையான கவலையும் ஒரு வகையான பாரம் உண்டாகும். இந்த பாரம் ஹார்ட்ல பிளாக்க உண்டாக்கும், இந்த பாரம் பிரஷரை கூட்டும், இந்த பாரம் சுகரை கூட்டும், இந்த பாரம் எல்லா நோய்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். எனவே கண்ணியமான சோதனை பால்களான்களே, ருக்யத்து ஷர்ஈயாவுடைய மிக முக்கியமான நோக்கம் உம்மத்தை பரிபூர்ணமான தீனுக்குள்ள கொண்டு வரது, உம்மத் பரிபூர்ணமான தீனுக்குள்ள வரணும். இதுதான் ருக்யா ஷர்ஈயா. இதனால் அப்படி வந்தாத்தான், இதன் மூலமாகத்தான் அது பிரயோஜனம் அளிக்கும். அப்படி இல்லை என்றிருந்தா எந்த பிரயோஜனமும் அளிக்காது. எனவே மேலான கண்ணியமான சோதனை பால்களான்களே, தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானுக்கு ஹஜ்ரத் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாகவும் ஏனைய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. எனவே என்னுடைய பயானை நான் முடிச்சுக் கொள்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.